உள்ளார ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா 2 கீ மட்டும் கிடக்கு. அந்த கீழே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் தான் இருக்குது. இந்த பட்டன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பட்டனை 2 வாட்டி அழுத்தினா நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள் வண்டி. ஆனால் இப்போ லாக் பண்ணணுன்னா லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று நார்மலாக கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி தள்ளிட்டு போகும். தொட்டா பார்த்தா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபென்சி பைக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கன்னா, எனக்கு பைக்கிலே நான் மாடிஃபை பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் அலாரம் சிஸ்டம்னா. இன்றைக்கி இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் அலாரம் சிஸ்டமில் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணியாச்சு. இது உள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இல்லை உள்ளார ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா 2 கீ மட்டும் கிடக்கு. அந்த கீழே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் தான் இருக்குது. இந்த பட்டன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, ஓகே, அது போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கீ கிடக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் மாரி ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன இந்த பாக்ஸில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு கட்டமாக ஒரு பாக்ஸ் மாரி இருந்துச்சு. அந்த ஹீலின்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபீக்கர்னு ஒன்று இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கோயின்னு கற்றும் இந்த ஃபீக்கரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட் இருந்துச்சு. அவன் வைனிங் கிட் மட்டும் கொஞ்சம் எப்படின்னா அது கைட்டு பைக்கில் ஃபிட் பண்ணிட்டேன். அது ஃபிட் பண்ணப்போ நான் வீடியோ எடுக்கலை. அது வாங்கினப்போ நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அப்புறம் கைட்லான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கைட்டை. ஏன்னா ரொம்ப ஃபிட் பண்ணியாச்சா, திருப்பி கைட்டுனா அது மாற்றப்போ ஒரு 20 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும்னு பார்க்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கிலே இருக்குது. பைக் சீட்டை கைட்டு நான் அந்த ஒயரிங் கிட்டை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கைஸ் அந்த ஒயரிங் கிட். இது உங்கள் பார்த்தா தெரியும் பைக்கில் வந்து ஃபிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 கீ, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் சைலண்ட் ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளார இருந்துச்சு. சரி, ஓகே கைஸ், இது எப்படி பைக்கில் ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது டபுள் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒட்டியே கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கே இருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு. ஆனால் நான் நியூ டபுள் செட்டப் வாங்கி அதில் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் பாக்ஸையும் இந்த ஃபீக்கரையும் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பெக் மாரி போகிற இது இருக்கா, அதையும் கண்ட்ரோல் யூனிட்டும் அதேமாரி இருக்கும். அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டும் கனெக்ட் பண்ணணும் ஈஸி தான், இதையும் கனெக்ட் பண்ண ஈஸி தான். ஜஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு அழுத்தினாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். அது பண்ணியும் கொஞ்சம் நேராக வச்சு அழுத்தணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மிச்சப்படி எப்பவும் இப்போமே அழுத்தினாலே போகிறோம், அது வந்து கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணால் பிடிச்சி இழுத்தா போகிறோம், ரிமூவ் ஆகிரும். அவ்வளோதாங்க. சரி, கைடி மாட்டதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்டையும் நம்ம கண்ட்ரோல் யூனிட்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஜஸ்ட்டு அதேமாரி தான் இப்போ வச்சு அழுத்தினாலே போகிறோம். இப்போ ஓகே, ரெண்டுத்தையும் இப்போ கனெக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்தமாரி வச்சு அழுத்தினாலே போகிறோம், கனெக்ட் ஆகிரும். அதேமாரி இப்போ ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட் இழுத்தாலே போகிறோம், ரிமூவ் ஆகிரும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்ன ஒயரு எங்கெங்கே ஜாயிண்ட் கொடுக்கணும்னு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டை பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு டபுள் சைட்டை போட்டு ஒட்டிட்டேன். உங்களுக்கும் எங்கே இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சைடு வந்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, அப்படியே பார்த்திங்கன்னா ஃபீக்கர் என்ன சைடு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீக்கர் வந்து டபுள் சைடாக போச்சு ஒட்டிட்டேன். இங்கே தான் எனக்கு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் இங்கே வச்சிடலாம்னு சொல்லி வச்சுட்டேன். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டில் என்னென்ன ஒயர் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 8 ஒயர் கிட்ட வருது. இந்த 8 ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணுமாங்கிட்டால் அதெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. இது 2 ஒயர் என்னென்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோஸும் அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. அதனால் இது வந்து உரமாக நம்ம டேப் அடித்து விட்டு வச்சிடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ரெட். இந்த வந்து பேக் கலர் மற்றும் ரெட் கலர் ஒயர்னு பார்த்தீங்கன்னா ரெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ப்ளஸில் கொடுத்தணும், பேக் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் கொடுத்தணும். இது பார்த்திங்கன்னா பவருக்காக இந்த 2 ஒயரும் இருக்குது. சரி, ஓகே, இது பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து நீங்கள் அந்த நெட்டை கட்டிட்டு ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒயரை சீவி விட்டு முடிக்க கொடுக்க வேண்டியதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா நான் எப்போ தெரிஞ்சிருக்கோம். இது வந்து இண்டிகேட்டருக்காக போகும். இண்டிகேட்டரில் போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இண்டிகேட்டரில் வந்து என்ன கலரில் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து சொல்கிறேன். அது எனக்கே மறந்துட்டு என்ன கலரில் கனெக்ட் பண்ணேன்னு. ஓகே, இது பார்த்திங்கன்னா டேப்லாம் அடித்து வச்சுருக்கேன். டேப் அடித்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து கிரீனில் வந்து என்ன கலரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிரீன் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த சிமெண்ட் கலரில் ஒரு
இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வருது. ஏன் நான் சிம்டு கலர்னு சொல்கிறேன்னா, அது இங்கிலீஷ் எனக்கு சொல்ல வரமாட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கேன். சார் அதை விடுங்க கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா சிம்டு கலர் வரல ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க அந்த எல்லோவை. ஓகே, ஒரு கனெக்ட் பண்ணிட்டு டேப் அடிச்சுருங்க. இது கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். எந்த ஒரு ஒயரும் கட் பண்ணாமல் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து செல்ஃப் ஷாட்டில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதேமாதிரி தான் இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன லைன் பார்த்துடலாம். எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடியோட பேக் சுவிட்சோட லைனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வண்டியோட இனிஷன் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்காக இந்த எல்லோ லைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுவிட்சோட பேக் லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோன்னு இருக்குது. நான் எல்லோலேயே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஆன் ஆகிருக்கு, வண்டி ஆன் ஆகிருக்குன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து சிக்னல் போகும். அதுக்காக தான் இந்த எல்லோ லைன் கொடுக்குறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ லைன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நம்ம வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் மாற்றி கொடுத்தா செம்ம ஹீட்டு. ஒயர் வந்து ஹீட்டாக வந்துச்சு, ரொம்ப ஹீட்டாக வந்துச்சு. எனக்கு எரிஞ்சிருமோனும் பயம் வந்துட்டு. ஆனால் கண்டிப்பாக எரியுமா. அது வந்து ஒயரை மாட்டி கொடுத்தா ஒயர் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யாரும் மாட்டி கொடுத்துடாதீங்க. இது வந்து நல்லா பாருங்கள். இது வந்து எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து பல்சர் 150ல் இந்தமாரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டருக்கு வந்து ஒரு லைன் போகும். அது எந்த லைன்னு கண்டுபிடிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. பெக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பேக் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அந்த ஒயரோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணியே காமிக்கிறேன் எப்படின்னு. நீங்கள் அந்த ஒரு பெக் பாயிண்ட் நல்லா பார்த்தாலே தெரியும். ஒன்று லாக்காக இருக்கும். அதை கொஞ்சம் கையால் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டு கொஞ்சம் இழுத்தாலே போடும், ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை நல்லா சீவிட்டு நல்லா முறுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் லைன் ஓட்டையில் வந்து கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஓட்டையை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். தெரியாமல் சேஃபில் கொடுத்தா ஒயர் வந்து எனக்கு நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஹீட்டாக வந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் கனெக்ட் பண்ணணும். நான் சொன்ன லைனுக்காக கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க. இது வண்டியை பொறுத்து மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு என்ன லைன் கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மாற்றுங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்டே சொல்கிறேன் எந்த லைனுக்கு என்னென்ன கனெக்ட் பண்ணணும்னு. சரி, ஓகே கைஸ். பல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்தமாதிரி கட்டிட்டு நம்ம அந்த லைனுக்கு நேராக அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா சீவிட்டு லைனை விட்டுட்டு கட் பண்ணணும். இந்தமாரி கட் பண்ணனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் வந்து கட் பண்ண விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரிஜினல் அப்படியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தமாரியே பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்துடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த கீ இருக்குது. இந்த கீயில் இப்போ என்னென்னா பண்ண முடியும்னு பார்த்துடலாம். சரி, ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக் பட்டன் அழுத்திட்டு இப்போ வண்டியை வந்து யாராச்சும் கையை வச்சாங்கன்னா வராது. வண்டியை வந்து இப்போ தட்டினாங்கன்னா வண்டி வந்து சவுண்டு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஏதாச்சும் தட்டினா வண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி சவுண்டு வரும். இன்னொரு வாட்டி அதேமாரி ஏதாச்சும் தட்டினாலும் தள்ளிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு வாட்டி தட்டினா பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு நார்மலாக ஒரு சவுண்டு வரும். செகண்ட் வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வரும். அந்த ரொம்ப நேரம் கேட்கும். அதேமாரி வண்டியை தள்ளிட்டு போனால் இதேமாரிலாம் சவுண்டு கேட்கும். நம்ம வண்டியை டெஸ்ட் பண்ணாலே இந்தமாரி கட்ட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை சட்டம் வராமல் எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அன்லாக் பட்டன் அழுத்தணும். அவர்தான் இந்த அன்லாக் பட்டன் அழுத்தினா நமக்கு வந்து இப்போ போய் வண்டியை தள்ளினாலும் ஏதாச்சும் தொட்டாலும் சவுண்டு வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன், அதாவது இந்த பெல்லு மாரி இருக்க பட்டன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஏதாச்சும் பார்க்கிங்கில் கறந்துச்சுன்னா இந்த பெல் மாரி இருக்க பட்டன் அழுத்தினா வண்டியிலேருந்து அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு வச்சு நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சாவி இல்லாமல் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டனை 2 வாட்டி அழுத்தினா நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், வண்டி ஆன் ஆகிட்டு இப்போ வண்டியான சவுண்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தா சரி, ஓகே. இதை வந்து ஆஃப் பண்ணணும்னா திருப்பி அன்லாக் பட்டன் கொடுத்தா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். கைஸ், அதேமாரி
கைஸ் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி நியூட்ரலில் இல்லை கீரில் இருந்துச்சுன்னா நம்ம வண்டி வந்து ஆன் மட்டும் ஆகும், ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஒன்று பாருங்கள் நியூட்ரல் இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒன்று பார்த்தா தெரிஞ்சுக்கும். இப்போ ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் கீரில் போடுறேன். ஓகே, இப்போ நான் கீர் போட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஆன் மட்டும் ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரல் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே கைஸ், இதை பற்றி உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா பட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா அலாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அதாவது இண்டிகேட்டர் 4 லைட்டுமே எரியும். பின்னாடி இண்டிகேட்டர் லைட்டுமே அதேமாரி எரியும். அப்புறம் இந்த சாவி பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியோட சாவி வந்து இப்போ நமக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியோ ஆஃப் பண்ணவே தேவைப்படாது. சைட் லாக் போட கண்டிப்பாக வண்டி சாவி தேவைப்படும். வண்டி சாவி நான் பார்த்தீங்கன்னா இது பின்னாடியே மாட்டி வச்சுருக்கேன். வண்டி சாவி வந்து தேவைப்படும். இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 2 வாட்டி அழுத்தினா போனால் ஆன் ஆயிரும். அந்த ப்ளூ லைன் கொடுத்தோம்னா வண்டி ஸ்டார்ட்டாகவே ஆகிடும். சரி, ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம சாவி கடையில் கொடுத்து இந்த சாவி மீடியா செஞ்சுக்கலாம். சரி, ஓகே கைஸ், அப்புறம் இது உங்களுக்கு புரிஞ்சு இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் அலாரம் சிஸ்டமோட ஒரு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த சாவி மட்டும் இருந்துச்சுன்னா போனோம் நம்ம வண்டியோட ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வண்டியை எடுத்துகிட்டு போனால், அதாவது லாக் பண்ணி வச்சு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனால் கொயின் கத்தும். ஒரிஜினல் சாவியை போட்டாலுமே இது வந்து கொயின் கத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி, ஏன்னா ரேட்டும் இது கம்மி தான். ஏன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 700 தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆஃபரில் 700க்கு கிடைக்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே 700க்கு வாங்க. ஜிபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா வாங்கலான்னு இருந்தேன். அது வந்து மாதம் கிட்டத்தட்ட ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 10,000. அது மாதம் ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ரீசார்ஜாக பார்த்தீங்கன்னா 200 வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு பண்ணால் 1800 கிட்ட வருது. பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஒரு 4000 மேலே இருந்தால் தான் ஜிபிஎஸ் வைக்க முடியும். கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஒரு செக்யூரிட்டி வேணும்னா இதாங்க கைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொயின் கட்டும். பட் ஆனால் ஜிபிஎஸ் அளவுக்கு எந்த ஒரு டிவைஸும் செக்யூரிட்டி கிடையாது. கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸும் அன்பாக்சிங் நம்ம சேனலில் வரும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுட்டு ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது தாங்க ஃபஸ்ட்டு வீடியோ வரதை ஒரே நாளில் எடிட்டிங்கும் முடிச்சு வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தான் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னே எடுத்தது. ஆனால் நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் தனி, எடிட்டிங் தனி, எடுக்கிறது தனி, அதுமாதிரி தனித்தனியாக தான் பண்ணுறேன். இதில் எடிட்டிங்கும் வாய்ஸ் ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு இன்றைக்கி சேனல் ஓப்பன் பண்ணி கிட்ட ஒரு 13 வீடியோ போட்டிருக்கேன். நான் 13 வீடியோ இந்த ஒரு வீடியோக்கு தான் வாய்ஸ் ஓவர் வந்து ஒரே நாளில் கொடுத்து முடிச்சுங்க. மிச்சம் எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் மினிமம் 2 days ஆகும். அப்படி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 week ஆகும். ஒரு சில வீடியோ இன்ன வரைக்கும் மாத கணக்காக கொடுத்துருக்கேன், இன்னுமே கொடுக்க முடியல. சரி, ஓகே கைஸ், இன்னும் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு வச்சு அன்பாக்சிங் வீடியோ, பைக் சம்பந்தமாக வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ போடுவோம். சரி, ஓகே கைஸ், பை பாய்.